ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புவீராக. தேவ ஆவியானவர் என்னை வழி நடத்துவீராக. தாவீது சொல்லுகிறார், உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை நல்ல வழியிலே நடத்துவாராக. தேவ ஆவியானவர் என்னை நல்ல வழியிலே நடத்துவாராக. தேவனுடைய அபிஷேகம் பெற்றிருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணவருடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு விசேஷித்த அனுபவம். ஆகவே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் பண்ணினவனின் கொம்பை உயர்த்த பண்ணுவேன்னு சொல்றார். நம்முடைய பகைஞருக்கு முன்பதாக நம்முடைய கொம்பை தேவன் உயர்த்த பண்ணுவார். பகைஞருக்கு முன்பதாக இருக்கிற எல்லா அந்த பிரச்சனை கர்த்தர் விடுதலை கொடுக்கும் போது நம்முடைய வாய் தேவனை துதிக்கும். ஹல்லேலூயா. ஆமா, இந்த வருஷத்துல நாம் அப்படி துதிக்க போகிறோம். நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்க போகிறார். நமக்கு பாதுகாப்பை கொடுக்க போகிறார். அபிஷேகத்தினால நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த வருடம் நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஒரு பாடல், ஒரு பழைய பாடல் ஒன்று இருக்கிறது. அதை நாம் பாட போகிறோம். எங்களோடு சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஆ
நம்முடைய தேவன் பெரிய தேவன். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர்னா, அவர் சொல்றாரு, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அப்படி என்றால் இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். ஆனா நம்ம சில நேரம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், புலம்புகிறோம், நம்முடைய காரியங்கள், நம்முடைய சூழ்நிலைகளை நிமித்தம் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனா நம்ம சூழ்நிலைகளை அந்த சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல நம்ம சொல்லணும், என் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீரே என் ரட்சகர்,
பாடுவேன் ஆமென் 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 சொல்லுவேன் பாடுவேன் ஆமென் 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 சொல்லும் பாருங்கள் வைத்து விட்டு நம்ம வார்த்தையில வச்சுக்கலாமா பாருங்கள் வைத்து விட்டேன் வேதனையை வைத்து விட்டேன் சந்தோஷத்தை எடுத்துக் கொள்கிறேன் வார்த்தை என்கின்ற அந்த பதத்திற்கு கிரேக்க மொழியில 3 வார்த்தைகள் காணப்படுகிறது விவரிக்கிறதற்கு. In a Greek language, when we say words, it has been explained in 3 different words. நம்ம அநேகர் இதை அறிந்திருக்கிறோம். முதலாவது லோகோஸ். Logos. லோகோஸ் என்கின்றது நமக்காக தேவன் வெளிப்படுத்தின வார்த்தையாய் காணப்படுகிறது. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. Logos means the words which are revealed. விசேஷமா எப்படி மனிதன் தேவனை அறிந்து கொண்டான் தெரியுமா? தேவன் தம்மை வெளிப்படுத்த அவர் தீர்மானித்தார். ஆகவே மனிதன் தேவனை அறிந்து கொண்டான். How man understood God? Because God decided to reveal himself. Because of that, man understood God. நமக்கு தெரிந்த மிக பிரபலமான மிக முக்கியமான வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை யாருன்னா இயேசு. And the most explicit word which is revealed is Jesus. யோவான் 1 பார்க்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை இயேசு என்கின்ற அந்த லோகோஸ், அந்த வார்த்தை நமக்காய் வெளிப்பட்டு அந்த வெளிப்பாடின் மூலமாக தான் தேவனை நாம் அறிந்து கொள்கிறோம். Jesus was revealed in the word and we knew the word, and through that word we understood Jesus. இரண்டாவது ஒரு வார்த்தை இருக்கு, கிராஃபே. Graphe. கிராஃபே என்றால் எழுதப்பட்ட வார்த்தை. Graphe means a written word. தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கைகளிலே காணப்படுகிறது. And the word of God has been written and it is in our hand. அந்த கிராஃபே வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. And this graphe word is a very important thing in our life. மூன்றாவதாக நீங்க பார்க்கிறது போல நமக்கு மிக முக்கியமா இருக்கிற ரேமா வார்த்தை. Third is the word rhema. இந்த வார்த்தை பேசப்படுகிற சமயத்திற்கு தேவையான, காலத்திற்கு தேவையான பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டின் மூலம் பேசப்படுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. This rhema word is being spoken in the times that we needed, in the seasons that we needed. நம்முடைய இருதயத்திலே இயேசு என்கின்ற வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை நாம் பின்பற்ற வேண்டும். And the word which is revealed that Jesus, we accept and follow him. கிராஃபே என்கின்ற எழுதப்பட்ட வார்த்தையை அனுதினமும் நாம் வாசிக்க வேண்டும். Graphe which is written, we should read it each and every day. பரிசுத்தவான்களாய் நாம் கூடி வருகிற நேரத்தில் சமயத்திற்கு காலத்திற்கு ஏற்ற வார்த்தையை ரேமா வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளணும். இந்த 3 காரியத்தை நான் ஒற்றுக்கொள்ளணும்னு சொல்றேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. All these 3 words that we accept, like the word rhema, and the right time and the right season we receive it. ஏன் இங்கேயும் வந்து செய்தி வார்த்தைன்னு ஒன்று கேட்கணும்? And why should we come here and listen to the word of God and the message? அப்பொழுதுதான் இந்த வித்தியாசத்தை நான் சொன்னேன். Only then he said the difference. எழுதப்பட்ட வார்த்தையை நாம் அனுதினமும் தியானிக்க வேண்டியது உண்மைதான். It is good that we meditate on the written word. ஆனா தேவன் தம்முடைய தூதன் மூலமாக பேசப்படுகிற ரேமா வார்த்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. But it is also important that we have to receive the rhema word which has been said by the angels of God. லோகோஸ் and கிராஃபே அது ஒரே காரியம் தான், அது ஒன்றுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. Logos and graphe are the same thing that is given to us. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கப்பட்ட ஒரே வார்த்தையிலிருந்து ரேமா வார்த்தை தேவன் புதிய புதிய வெளிப்பாடின் மூலம் நம்மை உற்சாகப்படுத்தி நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். But the spoken word, that rhema, each and every day with new revelations he encourages us. தேவன் தம்முடைய ரேமா வார்த்தையின் மூலம் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறவரா இருக்கிறார். And through his rhema word he gives a prophetical words. நம்முடைய காதுகளிலே சத்தம் மூலமாக அந்த வார்த்தையை கேட்டு நாம் பெற்றுக்கொள்கிறோம். And we in our ears through a sound we receive it in our heart. வாசிக்க கேட்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம். We may hear reading from the book of Deuteronomy
9th chapter and the 10th verse. Then the Lord delivered to me 2 tablets of stone written with the finger of God, and on them were all the words which Lord had spoken to you on the mountain from the midst of the fire in the day of the assembly. அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்புக்கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். We can see the Lord is giving 2 tablets of stone written with the finger of God. இன்றைக்கு என்னுடைய செய்தியோட தலைப்பு தேவனுடைய விரல். The title of today's sermon is Finger of God. தேவனுடைய விரல் இந்த வேதத்துல சில இடங்களிலே குறிப்பிடப்படுகிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை விசேஷங்களை நாம் தியானிக்க போகிறோம். God's finger has been mentioned in the scripture in many places, and we're going to meditate the importance of the finger of God. தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த என்று வசனம் சொல்லுகிறதுங்க. And the Bible says it's been written with the finger of God. கர்த்தருடைய வார்த்தையில சில காரியத்தை வேதம் குறிப்பிடுகிறது என்றால் அதில் சில முக்கியத்துவங்கள் இருக்குது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to understand if it is mentioning about the finger of God, there should be some importance in it. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த தேசம் அந்த ராஜாக்களை நடத்தும் பொழுது தேவனுடைய கரம் கிரியை செய்கிறது நம்ம வாசித்திருக்கிறோம். And we have read when the Lord is guiding the kings, his hands have guided them. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது இந்த ஒரு காரியம் என்னை கவர்ந்தது. ஆகவே அதிலே ஒரு சில காரியத்தை நான் படிக்க ஆரம்பிச்சேன். And when we were reading this verse, few things have attracted, and we read few things in this verse. இன்றைக்கும் எத்தனை பேர் இன்றைக்கு சொல்ல முடியும் தேவன் எனக்கு விரல்களை கொடுத்திருக்கிறான்னு சொல்றாங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. How many of you can say the Lord has given fingers to me? என்னுடைய வாழ்க்கையில சில நாட்கள்ல என் விரலை நான் பயன்படுத்தவே மாட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? How many of you can say there are few days in my life I have never used my fingers? இல்ல, தினமும் எல்லாரும் என்ன பண்றோம்? விரல்களை பயன்படுத்துகிறோம். Each and every day we use our fingers. எல்லாத்தையும் விட்டுருங்க. காலை எழுந்த உடனே நம்ம செய்யற விஷயம் என்ன? இத சரக்குன்னு புடிச்சு நல்லா தள்ளுறோம்ல, அதுக்கு என்ன தேவை நமக்கு? விரல் தேவை. And the morning when you wake up and you keep scrolling your phone, we need that finger. சயின்டிஸ்ட் சொல்றாங்க இந்த சந்ததி, என்னோட சந்ததிக்கு அப்புறம் வந்த நம்ம எல்லாருக்கும் இந்த விரல்ல ஒரு குழியே விழுந்துருச்சாம். ஏன் தெரியுமா? இந்த போனை இங்க புடிச்சு இனிமே வரப்போற சந்ததிக்குலாம் தானாகவே இங்க ஒரு குழியோட பிறக்க போதான். ஏன்னா அந்த எவல்யூஷன் மூலமாக ஒரு குழி வந்துச்சு போனை எல்லாம் புடிச்சு நல்லா நோண்டுறதுக்காக. The scientists were saying after this generation every other child who is born will have a depression in the small toes. நீங்க வேகமா வண்டி ஓட்டிட்டு சென்று கொண்டே இருக்கிறீங்க, யாரோ உங்களுக்கு குறுக்குல வந்துட்டாங்க, ஒரு செகண்ட் தான் இருக்குது அவங்க கிட்ட ஏதாவது சொல்றதுக்கு, வார்த்தையை சொல்ல மாட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? ஒரு விரலை காட்டிட்டு கொஞ்சம் மிரட்டிட்டு போறது. கரெக்டா? When you are traveling and you have only 1 second to say something, you use that one finger. மற்றவர்கள் மிரட்டுறதற்கு விரலை பயன்படுத்துறோம். And you chase others, you use a finger. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விரல்கள் வெவ்வேறு காரியங்களை செய்வதற்கு நமக்கு மிகவும் பயனுள்ளதாய் காணப்படுகிறது. And in our life, our fingers to do some things, it is very useful. நான் வேதத்துல பார்க்கும்போது அநேக இடத்துல தேவனுடைய ஓங்கிய புயம், அவருடைய வலது கரம், இதெல்லாம் கிரியை செய்யறத பார்க்கிறோம். ஆனா ஒரு சில இடங்கள்ல அவருடைய விரல் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். In the Bible, in many places, there we can see the stretched out hand, his right hand. But in few places, it also said about the fingers of God. So இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில இடங்களை நாம் பார்க்க போகிறோம். அதுல இருக்கிற முக்கியத்துவங்கள் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய விரல் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate where all the fingers of God has been said in the scripture, how it is going to be useful in our life also. தேவனுடைய விரல் குறிப்பிட்ட இடங்களிலே விசேஷமான விதங்களிலே கிரியை செய்து சில அர்த்தங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. You know, the fingers of God in very special places, very particular areas it has worked, and we are going to meditate about it. முதலாவதாக நம்ம வாசிக்க கேட்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 8வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். First we may hear reading from the book of Exodus 8th chapter and the 19th verse. Then the magician said to Pharaoh, "This is a finger of God." But Pharaoh's heart grew hard, and he did not heed them, just as the Lord had said. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகொடாமற் போனான். ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி என்ன சொல்றாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இது
தேவனுடைய விரல் என்றார்கள். Here we can see, then the magician said to the Pharaoh, this is the finger of God. ஏன் இதை இப்படி இவங்க சொல்றாங்க? Why did they say like this? ஒரு அர்த்தம் இருக்கணும்ல There இதுக்கு. should be some meaning behind அது it. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லி இது நமக்கு அறிந்து கொள்ளவில்லை. எகிப்தின் மந்திரவாதிகள் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இது என்னது? தேவனுடைய விரல். It is not the Israelites who are saying it, but the magicians to the Pharaoh are saying, this is the finger of God. முதலாவது தேவனுடைய விரல் இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன வெளிப்படுத்துகிறது தெரியுமா? You know, first, what does the finger of God reveal to us? தேவனுடைய விரல் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. The finger of God illuminates God's power. தேவனுடைய வல்லமை இந்த சம்பவத்திலே அவருடைய விரலின் கிரியையின் மூலமாய் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். We can see the power of God in this situation is manifested by the finger of God. இதுல இந்த மந்திரவாதிகளுடைய பதில் இதுதான் இதற்கு காரணம் என்று தேவனுடைய விரலை அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். We can see the magicians are saying, and this work is done by the finger of God. முதல் 2 வாதைகள் வந்த உடனே மந்திரவாதிகள் தேவன் கொண்டு வந்த வாதையை அவர்களும் செஞ்சு காட்டிட்டாங்க. So when the 2 plagues, when they came brought it to display by Moses, they demonstrated by them. எப்போ தண்ணீர் ரத்தமாய் மாறினதோ மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க? தண்ணீர் ரத்தமா மாத்தினாங்க. When water was changed to blood, even the magician did the same thing. தவளைகள் வந்த உடனே எப்படியோ ஏதோ பண்ணி ஏதோ கோல்மால் பண்ணி என்ன பண்ணாங்க? தவளையை கொண்டு வந்துட்டாங்க. When the frogs were there, they did something, and the frogs were also there. ஆனா இந்த 3வது வாதை வந்த பொழுது இதை அவர்களால் செய்ய முடியவில்லை. When the 3rd plague came, they couldn't do anything. இதற்கு அப்புறம் எந்த வாதை அவங்க செய்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். Can you say what plague they did after this? இதுக்கு அப்புறம் எந்த வாதையையும் அவர்கள் செய்ய முயற்சியே செய்யலையாம். Because they didn't even try to do any of the plague after this. ஏன்னா அவர்கள் ஒரு பெரிய உண்மை அறிந்து கொண்டாங்க. Because they understood a great truth. என்ன உண்மை தெரியுமா? You know what is it? எகிப்திய அவர்களுடைய முறைமையின்படி அந்த கலாச்சார புராணங்களின்படி ஒரு கிரியை செய்கிற விரல் என்று எதை குறிக்குதுன்னா ஒரு தெய்வீக சக்தியின் தலையீடை குறிக்கிறதாய் காணப்படுகிறதா. And when the finger of God demonstrates, it says the divine power of the God. அந்த விரலை குறித்து பேசும்பொழுது அவங்க எதை சொல்றாங்கன்னா ஒரு படைப்பின் கிரியையை காட்டுகிறதா. When it says about the finger, it shows the creation, the power of the creation. சாதாரண காரியம் இல்ல, புதிதாய் விசேஷமாய் படைத்து செய்கிற கிரியை காட்டுகிறதா. It is not an ordinary one, but to create a new one and demonstrate it. அதுக்கு மேல அவர்களுக்கு புரியாத ஒரு மந்திர செயலை செய்கிறதை குறிக்கிறது இந்த தெய்வீக விரல் என்று அவர்கள் விசுவாசித்துக் கொண்டிருந்தாங்க. Because they have believed now this finger is doing something beyond their magic. இதற்கும் மேல நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாசம் ஒன்றாய் காணப்பட்டது. When we see about this, their faith was like this. எகிப்திய மந்திரவாதிகள் விசுவாச காரியம் என்னன்னா அவர்களுடைய தெய்வங்கள் நேரடியாய் காரியங்களை செய்யாது. இவர்கள் தெய்வமாய் எண்ணுகிற பார்வோன் மூலமாகவோ அல்லது இந்த பிரீஸ்ட்ஸ் இந்த மந்திரவாதிகள் இருக்காங்களே அவர்கள் மூலமாகவோ இல்லாட்டி அவர்கள் சொல்லுகிற மந்திரங்கள் மூலமாகவோ எங்களுடைய தெய்வங்கள் கிரியை செய்யும், நேரடியா கிரியை செய்யாது என்கின்றது அவருடைய நம்பிக்கையா இருந்தது. The Egyptian magicians, their God will not act straightforward, either the priest or by some vows they make it. So இப்போ நடக்கிற சூழ்நிலையை பாருங்க. Now see the situations going. தேவன் ஒரு வாதையை கொண்டு வருகிறார். Now God is bringing a plague there. மூன்றாவதாக அந்த பேனின் வாதையை கொண்டு வருகிறார். Third, the plague of lice is coming. அவர்களால எதுவும் செய்ய முடியல. They could not do anything. அவர்கள் செய்ய முடியல என்று அவர்கள் நிரூபிக்க அவருடைய கிரியையின் அளவு நிரூபிக்கப்படுகிற இடம் எது தெரியுமா? You know what was the place to show the work of the action to the limit? பார்வோனுக்கு முன்பதாக. It was before the Pharaoh. பார்வோன் யார் தெரியுமா? You know who was that Pharaoh? தேவன் என்று அவர்கள் எண்ணினார்கள். And they thought Pharaoh is God. மந்திரவாதிகள் யாரு கடவுள்னு யோசித்தாங்களோ அவருக்கு பண்ண முடியல, குழம்பி போய் நிக்கிறாரு. And now who they thought was God, now they couldn't do anything before God. அவங்களுடைய இரண்டாவது விசுவாசம் மந்திரவாதிகள் மூலமாக ஆசாரியர்கள் மூலமாக செய்வார் என்று அவங்க யோசிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களாலையும் செய்ய முடியல. They thought that it had been done by their priest, but now these priests couldn't do anything. இது ரெண்டும் முடியலன்னு ஒரு பெரிய முடிவுக்கு வராங்க. And now they come to a big conclusion because they couldn't do it. ஏதோ ஒரு பெரிய சக்தி எங்களுக்கு மேல இருக்குது, அந்த சக்தி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. There is something more powerful than that, and that power is working. அதுதான் சொல்றாங்க இது தேவனுடைய விரல். And that is why they say this is the finger of God. எங்களுக்கு புரியாத ஒரு தெய்வீக சக்தி இங்கே கிரியை செய்கிறது என்று சாட்சியாய் அவர்கள் சொல்லுகிறதை நாம் Now they பார்க்கிறோம். are giving a witness saying there is some power which is more powerful than that, and that is the finger of God. தேவனுடைய விரல் என்ன செய்கிறது தெரியுமா? You know what is the finger of God is doing? தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. And it illuminates God's power. குழம்பி போய் அவங்க நிக்கிறாங்க. அவர்களுடைய வல்லமை தோற்று போனது. அவர்கள் கடவுள் என்று எண்ணின
பார்வோனுடைய ஞானத்திற்கு அதிகமா இருந்தது, அவர்களுக்கும் மேல இருக்கிற ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக செயலின் சாட்சிகளாக இந்த வார்த்தைகளை இந்த மந்திரவாதிகள் சொல்கிறார்கள். They were so confused because they couldn't able to demonstrate. Now they understood there is something more powerful. Who they thought Pharaoh was a god, nothing can be done. They understood that is the finger of God. இந்த இடத்துல தேவன் தம்முடைய வல்லமை எப்படி வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? How did the God demonstrate the power? தம்முடைய பிள்ளைகள் மிகவும் ஒரு கடினமான அடிமைத்தனத்தின் சூழ்நிலையில் இருக்கிறாங்க. These children were under a great captivity. அவர்களை வெளியில விடுவித்து கொண்டு வரும்படி அற்புதத்தை செய்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். And he showed his powers and to bring the people out of captivity. உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். We want to encourage you. உங்களுடைய வாழ்க்கையில சில அடிமைத்தனங்கள், சில கட்டுகள்ல நீங்க இருக்கும் பொழுது தேவனுடைய விரல் கிரியை செய்து உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமை வெளிப்படுகிறதை நீங்க பார்க்க போகிறீங்க. And if you're under the bondages and the captivity, the power of God going to reveal and you will understand his finger of God is with you. இந்த தலைப்புல நான் இப்படி தான் எழுதியிருக்கேன். It illuminates God's power. தேவ வல்லமையை நமக்கு வெளிச்சம் காட்டி வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. The topic that we have said, it illuminates God's power. ஏன்னா अनेक நேரத்துல தேவனுடைய விரலின் கிரியைகள் ஏற்கனவே தேவன் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. Because this already the things which God is doing, it shows it enlightened that area. தேவன் என்ன செய்கிறார் என்று நமக்கு புரியாததனால अनेक நேரத்துல அவர் எதுவும் செய்யல நம்ம யோசித்துறோம். Because we don't understand or don't see what God is doing as we think he is not working. ஒரு விதத்துல நீங்க உதவியை கேட்கிறீங்க. You're asking a help for a person. உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி நான் உதவி செய்றேன்னு சொல்லிட்டு அவங்க சும்மா உட்கார்ந்திருந்தாங்கன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? இவர் உதவி செய்றாரா இல்லையா? And before your eyes, if he is saying yes I will do it, but he is still sitting quiet, will you not have a doubt to ask him? நிறைய பேர் கேட்டே இருப்பேன். ஏன் சார் நான் கேட்ட உதவி செய்றேன்னு சொன்னீங்க, நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே? Many will ask you a question, so you said you will help me, but why are you so quiet? ஆனா அப்புறம் அவங்க சொல்றாங்க, இல்ல சார் இதுக்கு தேவைப்படுகிற மெசேஜ் நான் அனுப்பிட்டேன், தேவையான ஆட்களை நான் பேசிட்டேன், இப்போ நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும், உங்களுக்கு இந்த காரியம் நடந்து முடியும்னு சொல்லுவாங்க. And he will say, no sir, we have already done which has to be done for this, we have to keep waiting for it. நம்முடைய கண்களுக்கு தெரியாதபடினால், நம்முடைய ஞானத்திற்கு புரியாதபடினால் தேவன் கிரியை செய்யல என்று அல்ல, தேவனுடைய விரலின் கிரியை, அவர் செய்து கொண்டிருக்கிற கிரியையை, அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. Just because we're not able to see, just because we couldn't comprehend in our mind, that doesn't mean he's not working. His fingers are performing, are manifesting the work of God. அநேக குடும்பங்கள் இப்படி சாட்சியாய் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். Many families have testified like this, we have heard. பாஸ்டர், சில வியாதியின் சூழ்நிலை, சில கஷ்டங்கள் எங்களுடைய குடும்பத்துல வரும்போது குடும்பமான அழுது தேவனிடத்தை ஜெபிச்சிருக்கிறோம். Pastor, when we are going through very difficult times, in the time of sickness, as a family we gather and pray. ஆண்டவரே ஏன் இதை அனுமதிச்சீங்க? God, why did you allow this to me? நீங்க கிரியை செய்யலையா எங்க வாழ்க்கையில? Are you not working in our life? எத்தனையோ பேருக்கு அற்புதத்தை செய்றீங்க, எங்களுக்கு ஏன் செய்யல என்று கேள்வி கேட்டிருக்கிறோம். We have asked questions, Lord, you have been helping many families, but why are you not helping us? ஆனா அநேகர் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? But what was the testimony of many? நான் ஜெபிச்சதுக்கு பின்போ நாங்க என்றைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு திரும்பி பார்க்கும்போது எங்களுக்கு தெரிந்தது, நாங்க கஷ்டத்துல இருந்த பொழுதும் தேவன் எங்களுக்காய் கிரியை செய்து கொண்டே காணப்பட்டார். After receiving the miracles, when we turn back and we see, my God was working and protecting us. ஒரு குடும்பம் என்ன சொன்னாங்க அழகா, என்ன தெரியுமா பாஸ்டர், நாங்க வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம், ஆனா அந்த நேரத்துல புரியல, ஆனா அதே இடத்திற்கு நாங்கள் கடந்து சென்று என்ன போலவே வியாதியோடு இருக்கிற ஜனங்களுக்கு இன்றைக்கு நான் ஊழியத்தை செய்து அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கனமான இடத்துல தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார், அதுதான் தேவன் செய்த கிரியைன்னு சொன்னாங்க. And once there was a family saying to pastor, when we did not understand, when you're going through a difficult time, but when we see people going through that time, we're able to minister to them and we can see God's power in that. பிரியமானவர்களே, தேவன் பேசுகிற வார்த்தை இதுதான். இந்த சீசன்ல, இந்த காலத்துல தேவன் தம்முடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த ஆயத்தமாய் காணப்படுகிறார். Beloved, this is what the God says, in this time, in this season, he is ready to manifest his power to you. உங்களுடைய கண்களுக்கு தெரியாதபடினால், உங்களுடைய ஞானத்திற்கு புரியாதபடினால் அவர் கிரியை செய்ய மாட்டார் என்கின்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. ஒரு நாள் நீங்க சாட்சியா சொல்ல போகிறீங்க, என்னுடைய கண்கள் பார்க்காத பொழுது என்னுடைய தேவன் வான மண்டலங்களிலே எனக்காய் கிரியை செய்து கொண்டிருந்தார், தேவன் எனக்காய் யுத்தம் செய்ததின் விளைவாய் தான் நான் வெற்றியோடு என்று நிற்கிறேன் என்கின்ற சாட்சியை உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். Just because you're not able to see, just because you cannot count it in your mind, don't think God is not working. Yes, days will come and that you will see that God's power was working with you. என்னுடைய தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். God is mighty to do miracles. மிகவும் வேடிக்கையா இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? You know what was so funny? தேவனுடைய விரலின் கிரியையை
கண்டறிந்தது மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அல்ல, எகிப்தின் மந்திரவாதிகள் தான் கண்டறிந்தாங்க. It was not Moses or the Israelites who found it was the work of the finger of God. It was only the magicians over there. இஸ்ரவேல் ஜனங்க அந்த அடிமைத்தனத்துல கஷ்டத்துல இருந்தாங்க. Israelites were under captivity and difficulties. மோசே அவர்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல பஞ்சாயத்து பண்ணி எப்படியாவது இவங்களை காப்பாற்றணும்னு கஷ்டப்பட்டு இருந்தாரு. Now Moses is doing interceding for the Israelites and with God, and he was struggling between it. தேவனுடைய வல்லமை கிரியை செய்கிறது அந்த நேரத்துல அவங்களால உணர்ந்து கொள்ள முடியல. ஆனா எகிப்திய மந்திரவாதிகள் சொன்னாங்க இது தேவனுடைய விரல். But he could not understand the works of God, but the magician said this is the finger of God. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சாட்சியா சொல்ல போறாங்க தேவனுடைய விரல் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. People around you are going to say that the finger of God is working around you. உங்களை மிஞ்சின ஒரு சக்தி உங்களுக்கு கூட இருக்குதுன்னு அநேகர் சொல்லுகிற வார்த்தை நீங்க கேள்வியோட போகிறீங்க. You are going to hear many going to say to you there is some power around you is working. உலகத்தின்படி அதிகாரத்தை கையிலே வைத்திருக்கிறவர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், ஆனா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய வல்லமை உங்களுக்காக கிரியை செய்யும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் தந்த அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையை செய்ய வல்லவராக People who இருக்கிறார். have authority in this world may be against you, but the Lord who have all authority and power of heaven and earth is working for you. இதை வெறும் ஒரு உணர்ச்சியை தூண்டுகிறதுக்காக நான் சொல்ல வரல, உங்கள் விசுவாசத்தை தேவன் கட்டி எழுப்புவார் என்கிற எதிர்பார்ப்பில் நான் சொல்ல வருகிறேன். We are not trying to put you in emotional state, but we want to put you that the Lord will encourage and build you up. நீங்கள் துவங்கி இருக்கிற ஒரு சில காரியங்களை விட்டுவிட தீர்மானித்துக் கொண்டிருக்கிறீங்க, யோசித்து கொண்டிருக்க தேவன் சொல்லுகிறார் என்னுடைய வல்லமை வருகிற நாட்களில் கிரியை செய்கிறது நீங்க பார்க்க போகிறீங்க. அதன் மூலமாய் நீங்கள் துவங்கின காரியத்தை நிறைவாய் முடிக்க நான் வல்லவராக இருக்கிறேன் தேவன் தீர்க்கதரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Many among you are thinking to stop what you have started, but the God says in the coming days you will see the finger of God, the power of God is working around you. உங்களுடைய வல்லமையினால அல்ல, உங்களுடைய ஞானத்தினால அல்ல. It is not by your power, not by your wisdom. எகிப்திய மந்திரவாதிகள் சொன்ன மாதிரி இது தேவனுடைய விரல். Like the magician in the Egypt says, this is the finger of God. தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. The power of God will be revealed. இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாமா? Second, can we see one? யாத்திராகமம் 31வது அதிகாரம் 18வது வசனம். Exodus 31st chapter and the 18th verse. And when he had made an end of speaking with him on Mount Sinai, he gave Moses 2 tablets of the testimony, tablets of stone written with the finger of God. சீனாய் மலையில் அவர் மோசேயோடே பேசி முடிந்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகள். The 2 tablets of testimony, tablets of stone which written with the finger of God. தேவனுடைய வார்த்தை அவருடைய கட்டளைகளை தம்முடைய விரலினால் எழுதி ஜனங்களுக்கு கொடுக்கிறதை பார்க்கலாம். His commandments was written by the finger of God and giving to the people. இரண்டாவதா பார்க்கிறோம் தேவனுடைய கட்டளையை ஆழமாய் நமக்கு பதிக்கிறதாய் காணப்படுகிறது. Second, we see it impresses God's command. இங்க சாட்சியின் 2 பலகைகளை தேவன் கொடுக்கிறார். Here 2 tablets of testimony that God is giving. இந்த அவருடைய ஜனம் நடக்க வேண்டிய வழிகளை அவர்களுக்கு விளக்கி காண்பிக்கிற கட்டளைகளை தேவனுடைய வார்த்தையை இங்கே தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். Here we can see the Lord is giving a commandments what the people should follow was written by his own fingers and giving to the people. இதற்கு முன்பதாக தேவனுடைய விரல் கிரியை செய்கிறது தம்முடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விடுவிக்க. And before the finger of God was working to escape the people from the captivity, இப்பொழுது விடுதலை அடைந்த ஜனத்தை ஒழுங்கின்படி ஒரு வெற்றியுள்ள தேசமாய் மாற்ற அவர்களை கட்டி எழுப்ப தேவனுடைய விரல் கிரியை செய்கிறது. after the people was delivered, now the people should follow in the same commandment that the people should build it up as a land. A commandment was given to them. தேவனுடைய விரலின் கிரியை ஆபத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்கிறது மாத்திரமல்ல உங்களை கட்டி எழுப்புகிற கிரியையும் செய்யும் நான் விசுவாசிக்கிறேன். The finger of God not only to escape you from the danger but to also grid you up. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தேவனுடைய ஜனத்தை தேவன் சும்மா விடல, அவருடைய விரலின் கிரியின் மூலமாக அவர்களை மிகவும் வலுவாக்குவதற்காக உறுதிப்படுத்துவதற்காக தம்முடைய கட்டளைகளை தம்முடைய வார்த்தைகளை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். And the Lord is the works of his finger not only to deliver the people of Israel from captivity but to grid them up and to establish them. He is giving the commandments to them. தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட இந்த கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 கற்பலகைகள் 3 காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. These 2 tablets of testimony, the tablets of stone reveals 3 things. முதலாவது என்ன தெரியுமா? You know what is the first thing? தேவனுடைய வார்த்தை
வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. God's word is unchanging. அவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் காணப்படும். The words that he has written and given to us is unchanging yesterday, today and forever. ஏன்னா அதை எழுதி கொடுத்தவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் காணப்படுகிறார். Because the person who wrote it and give it to us is unchanging yesterday, today and forever. மனிதன் எழுதி கொடுக்கிற கான்ட்ராக்ட்ஸ்லாம் அதையே மாத்துறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. Man will not hesitate to change the contracts that they have done. என்னுடைய தேவன் எத்தனை வருடங்கள் ஆனாலும் பரவாயில்ல தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். My God, how many ever years it is maybe, he is faithful to fulfill his words. வசனம் தெளிவா ஒரு வித்தியாசத்தை காட்டுது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அதை செய்கிறது நீங்களும் நானும் தான். மனிதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? பொய் பேசுகிறது. என்னுடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் சொன்ன காரியங்களை அப்படியே நிறைவேற்ற வல்லவராய் காணப்படுகிறார். Man nature is to lie, but my God will not lie. He is faithful to fulfill whatever he has said. தேவனுடைய விரல் அவருடைய வார்த்தையை எதுல எழுதுது தெரியுமா? You know where his finger is writing. கற்பலகைகள் ஆகிய சாட்சியின் 2 பலகைகள் கல்லிலே எழுதுகிறதை பார்க்கிறோம். We see 2 tablets of testimony, the tablet of stone. அநேக சொல்லுவாங்க, மனிதர் சில பேர் சொல்ற வார்த்தைகள் எதுல எழுதுன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? தண்ணியில எழுதுன மாதிரி இருக்குது. Sometimes man says, you know how we have to write his words, to write it in water. அப்படி என்ன அர்த்தம்? இப்படின்றதுக்குள்ள மாறிடும். Because it will change just like that. ஆனா இது தேவன் தம்முடைய வார்த்தையை கற்பலகைகளிலே எழுதுகிறார். But the Lord is writing his words on the stone. எந்தெந்த விஷயத்தை கற்பலகையில் எழுதுவோம் தெரியுமா? You know what are the things that we write in the stone? நிரந்தரமாய் நிலைத்திருக்கிற காரியங்களையே கற்பலகையில் எழுதுவோம். To stay it forever, we'll write it in stone. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய விரல் நமக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். அவருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் காணப்படுகிறது. His finger, what it teaches, that his words is unchanging yesterday, today and forever. வாடகை வீட்டில் ஒருவர் இருக்கீங்கன்னா உங்க பேரை ஃபுல்லா இதுல அடிப்பீங்களா? கற்பலகையில் எழுதுவீங்களா? செவுத்துலலாம்? If you're going for a rent, will you write your name in a stone and have it in the house? ஆனா நீங்க என்றைக்கு சொந்த வீட்டில் இருக்கிறீங்களோ வாசல்ல பெருசா இருக்கும் உங்க பேரு எல்லாமே இல்ல, உங்களுடைய காரியத்தை சிசில் பண்ணி அதுல என்கிரேவ் பண்ணும். ஏன்னா நிரந்தரமாய் இருக்கிற ஒரு மாறாமல் இருக்கிற ஒரு காரியம் இல்ல. தேவனுடைய வார்த்தை கற்பலகைகளில் அது எழுதப்படுகிறது மூலமா தேவன் நிரூபிக்கிற காரியம் என்ன தெரியுமா? நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாமல் இருக்கிறது போல அவருடைய வார்த்தையும் மாறாமல் காணப்படுகிறது. But when you go to a new house, we chisel our name and impress it over the stone, like that, what he proves is his words are unchanging yesterday, today and forever. தேவனுடைய வார்த்தை அது மாத்திரம் இல்ல, நிரந்தரமா இருக்கிறது மாத்திரம் இல்ல, பிழை இல்லாதது. Not only that, his word is not only unchanging, there is தவறே இல்லாத வார்த்தை, இன்ஃபாலிபிள்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எந்த ஒரு குறையும் இல்லாத வார்த்தையாய் காணப்படுகிறது. There is an infallible word. There is nothing wrong in his word. இந்த வேதத்தை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவரால் அவர் சுவாசித்து, God breathed னு சொல்லுவாங்க, அவருடைய சுவாசத்தின் மூலம் அந்த பரிசுத்தவான்களுக்கு அவர் உணர்ச்சியை தந்து அதன் மூலமா எழுதின வார்த்தை ஒரு குறையும் இல்லாத வார்த்தையாய் காணப்படுகிறது. And when we see in the scripture, the words has been breathed and there is no fault in his word. தேவனுடைய விரல் எழுதும் பொழுது ரப்பர் எடுத்துட்டு அழிச்சிட்டுலாம் திருப்பி எழுதல. எந்த தவறும் இல்லாம எந்த குறையும் இல்லாம நிரந்தரமா இருக்கிற சத்திய வார்த்தையை தேவன் எழுதி இருக்கிறார். And when God was writing, he was not erasing and writing, rewriting it again. It was infallible. There is nothing wrong in his word. அந்த கற்பலகைகளிலே இந்த வார்த்தைகள், தேவனுடைய கட்டளைகள் எழுதப்பட்ட நாளிலே எவ்வளவு உண்மையா இருந்ததோ இந்த 2025 அதே அளவிற்கு உண்மையாய் அந்த வார்த்தைகள் இருக்கும். அவைகள் நிறைவேறும். நான் விசுவாசி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Amen. His words, when it was written in the tablet of stone, how many ever years it may be, even in 2025, it is still faithful. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் வல்லமை சுமந்து செல்கிறதா இருக்கிறது. His words still carry the power. நம்முடைய வாழ்க்கையை அழகா வடிவமைக்கிறதாய் It காணப்படுகிறது. shapes our life. நம்முடைய வாழ்க்கையை வடிவமைத்து நம்மை நடத்துகிறது தேவனுடைய வார்த்தை. It is the word of God which shapes our life and guides us. முதலாவதாக நான் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை மாறாதது. First we see God's word is unchanging. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் பார்க்கிறோம், தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 கற்பலகைகள். And we see 2 tablets of testimony, tablets of stone, which is written with the finger of God. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தை ஒரு சாட்சி. Second, God's word is a testimony. என்ன காரியத்துக்கு சாட்சியா இருக்கு தெரியுமா? And what are the things it is a testimony? அவர் இன்னும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பதற்கு சாட்சி அவருடைய வார்த்தை. His words are a testimony that he is still speaking to us. இறந்து போன காலாவதியான
வேதம் புஸ்தகம் அதை நம்ம வாசிக்கல, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கொண்ட இந்த வேதத்தை நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம். We are not reading in expired words, but we are reading a living word of God. இந்த காலத்திலே உங்களுக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளும் எல்லா உண்மைகளும் இந்த வேதத்தில் அடங்கி இருக்கிறது. Every counsel and every truth that you need for today, it is written. மோசே இந்த ஒரு சாட்சி இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், அந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் இன்றும் உங்களோடு பேசி உங்களை நடத்துகிறார் என்கின்ற உண்மைக்கு சாட்சியாக இந்த கற்பலகைகளை கொண்டு வருகிறார். Moses is bringing the tablets in, the Lord who has been along with you as thing, he brought this tablet to them. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது 17 வயசா இருக்கும்போது என்னுடைய முதல் பிரசங்கத்தை நான் செய்தேன். When pastor was studying in Bible school and he was 17 years, he did his first preach. 20 நிமிஷம் பேசுறதுக்கு ரெடி பண்ணிட்டு வந்தேன். கர்த்தருடைய கிருபையில 5 நிமிஷத்துல நான் முடிச்சிட்டேன் அதை. And he prepared it for 20 minutes, but the grace of God he finished in 5 minutes. ஏன் தெரியுமா? மத்த எல்லா பயங்களை விட பப்ளிக் ஸ்பீக்கிங், 4 பேருக்கு முன்னாடி நின்னு பேசணும்னா ஜனங்களுக்கு இருக்கிற பயம் தான் உலகத்தில் இருக்க ஜனங்களுக்கு எல்லா கணக்கெடுப்பு எடுக்கும்போது பிரதானமான பயமாய் காணப்படுகிறது. The biggest fear than the fear of death, the prime and the fear is to do a public speaking. ஏன்னா நீங்க பேசும்போது எல்லாரும் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. Because when you are talking, everyone is watching you. என்னுடைய ஃப்ரெண்ட் அவருடைய முதல் பிரசங்கத்தை செய்தார். My pastor's friend was doing his first preaching. அப்போ நான் வந்து பயத்துல வேகமா பேசி சீக்கிரமா முடிச்சிட்டேன். Pastor with the fear he finished it fast. இவர் இன்ன பயப்பட்டாலும் சீக்கிரமா முடிக்க மாட்டேன்னு தீர்மானிச்சிட்டாரு. And he decided that he will not end up soon. பேசுறான் பேசினே இருக்கிறான். He was talking and talking, keeps on. பயத்துல கை ஓதுறது கால் ஓதுறது, ஆனா பேசுறது நிறுத்தல. He was shivering in his legs and his hands, but he never stopped. எப்படியோ ஒரு வழியா முடிச்சாரு. Somehow he finished. முடிச்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு தாத்தா அழகா இவர் வந்து உற்சாகப்படுத்தினாரு. After the preaching is over, a grandfather came and he was appreciating. அந்த பாராட்ட நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில. And we can never forget that அந்த appreciation. தாத்தா அழகா சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? You know what he said? தம்பி, உங்க முதல் பிரசங்கம் It was your first preaching. ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணீங்க. Very nicely you did it. என்ன பேசுனீங்கன்னு தான் புரியல, ஆனா சூப்பரா பிரசங்கம் பண்ணீங்க. We did not understand what you said, but very nicely you speak. மனிதர்கள் பேசும்போது என்ன பேசுறோனே தெரியாம நம்ம பேசுகிற சில நேரங்கள் காணப்படலாம். There are times that we speak something we don't understand what you are saying. நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? No, why is saying this? அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் என்னுடைய தேவனுக்கு இல்ல. My God doesn't have this kind of nature. அவர் பேசினார்னா நோக்கத்தோட தான் பேசுவாரு. If you say with the reason he speaks. அவர் வார்த்தையை அனுப்பினார்னா அது அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தான் திரும்பி வரும். If he sends his word, it will fulfill what it was. அவருடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்புகிறதல்ல, அவைகள் ஆம் என்று ஆமென் என்று நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதாய் காணப்படுகிறது. And his words will never return in void. It is amen. தேவன் நம்மோடு பேசுகிறார் என்பதற்கு இந்த வார்த்தை ஒரு சாட்சியாய் காணப்படுகிறது. This word is an example that the Lord is speaking to us. தேவனுடைய விரல் அந்த கற்பலகைகளை எழுதினது இந்த உண்மைக்கு சாட்சியா இருக்கிறது. And it is the testimony that his finger was written in the tablet. மூன்றாவது, தேவனுடைய வார்த்தை ஒரு உடன்படிக்கை. Third, God's word is a covenant. யாத்திராகமம் 6:7 நீங்க பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட தேவன் அழகா ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் நான் இருப்பேன். In Exodus 6 chapter very beautifully it says, I take you as my people and I will be your God. நீங்க என் ஜனமா இருங்க, You are my people நான் உங்களுடைய தேவனா இருப்பேன். and I will be your God to you. எவ்வளவு ஒரு அழகான உடன்படிக்கையில இது. How beautiful covenant it is. என்னை உங்களுடைய தேவனாய் கொண்டு என்னுடைய வார்த்தை நீங்க கை கொண்டீங்கன்னா நான் உங்களுடைய தேவனாய் இருந்து உங்களுக்காய் காரியங்களை செய்து முடிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். And if you take up my word and follow my words, and I will be your God and you will be my people. இது இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அப்ளை ஆகும். எப்படி தெரியுமா? இந்த புதிய உடன்படிக்கையில என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவரையே தெய்வமாய் நீங்கள் வணங்கி அவருடைய வார்த்தையின்படி வாழும் பொழுது அவர் நமக்காய் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. Even today it can be applied when you accept Jesus as your savior and you follow him, all the promises that is done, it belongs to us. 31வது அதிகாரத்தின் முடிவிலே நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட இந்த காரியத்தை குறித்து. In the end of the 31st chapter we see the written by the fingers of God. இந்த தேவனுடைய வார்த்தை எதற்கு அடையாளமா இருக்குன்னா அவருடைய உடன்படிக்கைக்கு. And what does this finger shows? It shows the finger and the covenant. 32வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது In the 32nd chapter when you read, இஸ்ரவேல் ஜனங்க ஒரு காரியத்தை செய்றாங்க. Israelites are doing one thing. என்ன Now. செய்றாங்க? You know what they do? மோசே வருவதற்கு தாமதமானபடியினால் Because Moses was delayed to come. ஒரு பொற்கண்ணுக்குட்டியின் சிலையை செய்து இதுவே நம்மை கொண்டு வந்த தெய்வம் என்று வணங்க ஆரம்பிக்கிறாங்க. They built a golden calf and they say this is a God who brought us out. தேவனுடைய உடன்படிக்கை என்ன தெரியுமா? What is the covenant of God? நான் உங்களுடைய தேவனா இருந்து I will be your God. நீங்க எங்களுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா காரியங்களை நான் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். If you are my people, I will do everything for you.
ஆனா இந்த இடத்துல வேற ஒரு தேவனை அவன் தேட ஆரம்பிக்கிறார்கள். But now they are looking for another God. அப்போ அந்த உடன்படிக்கை அவங்க உடைக்கிறாங்க. They are breaking the covenant now. அந்த உடன்படிக்கையை உடைக்கிறதற்கு அடையாளமா தான் மோசே கீழே இறங்கி வந்து தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட இந்த கற்பலகைகளை என்ன செய்றாரு? உடைக்கிறார். And to break this, Moses bought the tablet which was written by the finger of God and he broke it. என்றைக்கு நாம் விக்கிரகங்களை பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ தேவனுடைய உடன்படிக்கையை நாம் உடைக்கிறோம். When we are following idols, that means we are breaking the covenant with God. ஒரு காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். One thing we want to explain. விக்கிரகங்கள் என்று நான் சொல்லும்பொழுது சிலைகள், உருவங்கள், படங்களை மாத்திரம் நான் சொல்லல. Idols, if you are saying it is not the statue or images. இயேசுவின் இடத்தை, தேவனுடைய இடத்தை உங்களுடைய வாழ்க்கையில எது எடுத்தாலும் அது விக்கிரகம் தான். Whatever that takes instead of the place of Jesus, that is an idol. தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை நீங்க உங்க வேலைக்கு கொடுத்தீங்கன்னா உங்க வேலை தான் உங்க விக்கிரகம். If you're giving importance more than God to your work, that means your work is an idol. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பணத்திற்கு நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா பணம் தான் உங்களுடைய விக்கிரகம். If you're giving more importance for the money than God, that means money is an idol for you. என்றைக்கு தேவனுடைய இடத்தை வேறொரு காரியம் உங்களுடைய இருதயத்தை எடுத்துக்கொள்ளுகிறதோ அன்றைக்கு தேவனோடு இருக்கிற உடன்படிக்கை நீங்க உடைக்கிறவர்களா இருக்கிறீங்க. Which thing that takes the place of the God, that means you're breaking the covenant with God. ஆனா தேவன் நமக்கு பலன் தருவாராக. The God may give strength to us. தேவனுடைய விரல் நமக்கு காண்பிக்கிற காரியம் என்னன்னா நம்ம உடைக்கிறோன்றது நமக்கு காண்பிக்கிறது இல்ல, தேவன் அந்த உடன்படிக்கையை கனப்படுத்த அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் என்கின்ற காரியத்தை வெளிப்படுத்துகிறது தான் இந்த தேவனுடைய விரலின் கிரியையை காணப்படுகிறது. The works of the finger, what does it show is that he is not to break it. அவருடைய உடன்படிக்கையை கனப்படுத்த அவர் உண்மையுள்ளவரா He இருக்கிறார். is faithful to honor his covenant with us. நம்முடைய வாழ்க்கையில தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் தேடி ஓட வேண்டாம். அவர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை கனப்படுத்த நாம் ஆசையோட விருப்பத்தோடு இருந்தா போதும், அவர் ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். And we need not to search and run for the blessings of God, but it symbolizes the honor, the covenant that he has made. தேவனுடைய விரலின் கிரியை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? You know what is the works of the finger of God says? ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்களா நாம் இருக்க வேண்டாம். We may not be looking for the blessings. விக்கிரகங்களை தேடுகிறவர்களா நாம் இருக்க We வேண்டாம். may not be looking for the idols. உடன்படிக்கையை தேடுகிற ஜனமாய் தேவன் நம்மை The மாற்றுவாராக. Lord may change us as a people looking for the covenant. ஆண்டவரே நீர் என்னோடு செய்த உடன்படிக்கைக்காய் நன்றி. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? How many of you want to say, Lord, I thank you for the covenant that you did with me? உங்களுக்கு எனக்கு இது எப்படி தெரியுமா அப்ளை ஆகுது? சிலுவையில இயேசு அந்த உடன்படிக்கை நம்மோடு செய்தாருங்க. You know how it applies for you and I, because Jesus did that in the cross of Calvary. இன்றைக்கு இருதயத்தை விசுவாசித்து நாவிலே நாம் அறிக்கை செய்கிறோமோ அவரே தேவன் என்று நாம் அறிக்கை செய்கிற நாளில் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறோம். அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள், சிலுவையின் ரட்சிப்பு, வல்லமை, சுகம் எல்லாத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். And when we accept Jesus and we started to follow him, everything, every other blessings in the cross of Calvary will be belonging to us. ஆனா அந்த விக்கிரகங்களுக்கு நேரா நாம் போகும்பொழுது தேவன் எடுக்க வேண்டிய இடத்தை வேற காரியங்கள் எடுக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை நம்ம உடைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். But when we are going behind idols, giving importance more than God, we are breaking the. தேவனுடைய விரல் என்ன செய்கிறதுனா அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தையை ஆழமாக நம்முடைய வாழ்க்கையில பதிக்கிறதாய் காணப்படுகிறது. The finger of God, what does it make? It impresses God's commands in our life. கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். Last we will see one thing. யோவான் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை கடைசியாக நாம் பார்க்க போகிறோம். Last we will meditate in the book of John 8th chapter and the 6th verse. This they said, testing him, that they might have something of which to accuse him. But Jesus stooped down and wrote on the ground with his finger, as though he did not hear. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். தேவனுடைய விரல் பழைய பாட்டுல பார்த்தோம். இயேசு தன்னுடைய விரலிலே சில காரியங்களை எழுதுகிறதை நாம் இங்க பார்க்கிறோம். We saw the fingers of God in the Old Testament, but now we see Jesus with his finger is writing something. இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். But Jesus stooped down and wrote on the ground with his finger. விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து இயேசுவை சோதிக்கும்படி பரிசேயரும் வேதபாரகரும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. Pharisees and scribes brought a woman caught in adultery and brought before Jesus, and they were saying, முக்கியமாய் நாம் குறிப்பிட வேண்டிய காரியம் என்னன்னா அந்த இடத்துல நியாயமும் நீதியும் கிடைக்க வேண்டும் என்று பரிசேயர் இந்த காரியத்தை செய்யல, இயேசுவை எப்படியாவது பிரச்சனையில மாட்டி விடணும்னு இந்த கேள்வி கேட்கிறாங்க. And one thing we have to understand, the Pharisees was not asking for Jesus to give a judgment, but they wanted to make Jesus to be caught in a problem. ஏன்னா உண்மையாகவே நியாயத்தை தேடி வந்தாங்கன்னா விபச்சாரத்துல பிடிக்கப்பட்ட பெண்ணையும் அவங்க கூட்டு வந்திருக்கணும், கூட
பிடிக்கப்பட்ட ஆணையும் அவங்க கூட்டு வந்திருக்கணும். அப்படின்னா என்ன தெரியுமா, இவருடைய நோக்கம் நியாயத்தை கொண்டு வருவது இல்ல, இயேசுவிற்கு எதிராக இயேசு எப்படியாவது பிரச்சனையில தள்ளி விடணுன்றதுக்காக இந்த கேள்வி கேட்கறாங்க. If they want to have the judgment, the women who is caught in adultery should be bought. Along with it, the man should also be bought. But it was not like that. They want to accuse and put Jesus in a trouble. இயேசு இதை அறிந்தவராக இருக்கிறார். And Jesus understood this. எந்த பதிலும் சொல்லல. He did not give any answer. அவர் குனிந்து எழுத ஆரம்பிக்கிறார். He stooped down and started writing. அவர் அவங்களுக்கு சாதகமா பதில் சொன்னாலும் அதை பிரச்சனையா மாத்திருப்பாங்க. And if he would have answered, and they would have made a problem with it. பாதகமா பதில் சொன்னாலும் அதை பிரச்சனையா மாத்திருப்பாங்க. They made it a problem if they are on their side. இயேசு பதிலே சொல்லல. Jesus did not answer. குனிந்து எழுத ஆரம்பிக்கிறார். He stooped down and started writing. வேதத்திலே அவர் என்ன எழுதினார் என்று குறிப்பிடவில்லை. But the Bible did not say what he wrote on the ground. 7வது வசனத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் யோவான் 8:7. 7th verse we can read. So when they continued asking him, he raised himself up and said to them, "He who is without sin among you, let him throw a stone at her first." அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. இந்த இடத்துல இயேசு அருமையாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். Very beautifully Jesus reveals one thing here. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருந்தபடினால அவர் சொல்றார், அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். But they were continued asking him. He raised himself up and said to them, "He who is without sin among you, let him throw a stone at her first." தேவனுடைய விரல் என்ன காரியத்தை செய்கிறதுனா பரிசுத்தத்தை நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. Last point we want to see, what is his finger shows? It instills holiness. இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். And Jesus said, "He who is without sin among you, let him throw a stone at her first." இயேசு சொன்ன வார்த்தைகளின்படி அவர் மாத்திரம் சரியா அந்த ஸ்திரீ மேல கல்ல தூக்கி போட்டிருந்திருக்கலாம். According to the Jesus word, they could have thrown the stone at our women. ஏன்னா வந்த யாரும் பாவம் இல்லாதவர்களா இல்ல, பாவத்தோடு இருந்தாங்க. இயேசு ஒருவர் தான் பரிபூரணமான மனிதனா அந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். But everyone who came were all unclean, they were all sinners, but Jesus is the only person who was holy. இவர்களால் சதி திட்டம் செய்து இந்த காரியத்துல மாட்ட வைக்கப்பட்ட இந்த ஸ்திரீயை மீட்டெடுக்க இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா, எனக்கு கல்லெறிய அதிகாரம் உண்டு, ஏன்னா என்கிட்ட பாவம் இல்லை, ஆனா நான் கல்லெறிய போகிறது இல்ல, உன்னை பரிசுத்தத்திற்கு தேராய் நான் நடத்துகிறேன் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். But Jesus reveals, though he was holy, he was not ready to throw the stone at her, but want to take her and lead her to holiness. இன்றைக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். I want to encourage you today. தேவனுக்கு நெருங்கி நீங்க ஜீவிக்கும் பொழுது அவர் உங்களை நியாயம் தீர்த்து உங்கள் மீது கல்லெறிய அவர் ஆயத்தமா இல்ல, மனம் திரும்புதல் இருக்கும் பொழுது மன்னித்து பரிசுத்தத்திற்கு நேராய் உங்களை நடத்த அவர் வல்லவராய் காணப்படுகிறார். When you get closer to God, he's not ready to judge you and throw stones at you, but he wants to cleanse you and take you to holiness. தேவனுடைய விரல் அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதலை ஏற்படுத்தி பரிசுத்தத்தை நிலைநிறுத்துகிறதாய் காணப்படுகிறது. The finger of God will make us to repent and it will instill holiness in us. அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. It reveals the power. அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில அது உட்புகுத்துகிறதா இருக்கிறது. It will impress and instills his word in our life. அதனுடைய முடிவு என்ன தெரியுமா? You know what is the end of it? பரிசுத்தமாய் வாழ நமக்கு பலன் தருகிறது தேவனுடைய விரலின் கிரியையாய் காணப்படுகிறது. It will strengthen us to live in holiness, and that is the power of the finger of God. நம்ம அநேக நேரத்துல நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, பக்கத்துல இருக்கிறவங்கள விட பரிசுத்தமா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் நிறைய பேர். Many times our nature, it is better to live more holy than the person. ஒருத்தர்ட்ட கேட்டாங்க, நீங்களும் உங்க நண்பரும் போறீங்க, காட்டுல இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு கரடி உங்களை துரத்த வருது, அப்ப நீங்க எப்படி தப்பிப்பீங்கன்னு கேட்டாரு. And one person was asking, you and your friend are going to a forest, now the bear is coming and following you and attacking you, what will you do? அவர் சொன்னா, நான் வேகமா ஓடிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. He said, I will run fastly. அப்ப அவங்க கேட்டாங்க, நீங்க கரடியோட வேகமா ஓடுவீங்களா? Oh, will you run faster than the bear? அவர் சொன்னா, நான் கரடியோட வேகமா ஓட வேண்டிய அவசியம் இல்ல, And there is no need that I will run faster than என் the bear. ஃப்ரெண்டை விட வேகமா ஓடினா போதும். It's better that I run faster than my friend. கரடியோட ஃபாஸ்டா ஓடணும் அவசியம் கிடையாது, மத்தவனோட ஓடிட்டா போதும், அவனை கரடி பிடிச்சிட்டு போட நான் எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம். நம்முடைய பரிசுத்தத்தின் வாழ்க்கை அதனுடைய அளவுகோல் தரம் நமக்கு அருகில் இருக்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தை. Our measure is not with the person who is next to us, but with the word of God. அது அழகா இந்த யோவான் 8ல தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். Very beautifully we can see, it is beautifully explained in John 8 chapter. பாவம் இல்லாத யாராவது கல்லடிங்கடான்னு சொல்றாரு. He said, if there is anyone who is without sin, stone him. அவருக்கு கல் எறிய முடியும், ஏன்னா அவர்ட்ட பாவம் இல்ல. But Jesus can do it, but he did not have any sin. ஆனா அவர்களுடைய மனிதர்களுடைய தரத்தை வைத்திருக்கிறவர் இயேசு அல்ல,
அவர் வார்த்தையா இருக்கிறார். அவருடைய தரமே வேற. அப்படிப்பட்ட தரத்திலே நாம் வாழ தேவன் நம்மை அழைக்கிறவரா இருக்கிறார். But Jesus' nature is not with the nature of man, because he is the word, and we have been called to living in the same natures of Jesus. வேறு எனக்கு ஒரு பிடித்த வேடிக்கையா இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நான் பார்த்தேன். And we are pastor saw another difference that he liked. நாம் கைக்கொள்ள வேண்டிய கட்டளைகளை தேவன் கற்பலகைகளே எழுதுகிறார். இந்த ஸ்திரீ அவர்கள் செய்த பாவத்தை தரையிலே எழுதுகிறார். And Jesus, the laws were written in the stone, but the sin of this woman was written in the ground. கற்பலகையிலே எழுதின காரியங்கள் ஒரு நாளும் மாறாது. ஆனா தரையில எழுதின காரியங்கள் ஈஸியா அவைகள் துடைக்கப்பட முடியும். What is written in the stone cannot be changed, but what is written in the ground நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய பாவத்தை அப்படியே அவர் எடுத்துருவாருன்னு சொல்லல. உங்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் உண்மையா இருக்கும் பொழுது தேவன் மன்னித்து உங்களுடைய பாவத்தை கழுவ அவர் வல்லவராய் காணப்படுகிறார். If you're ready to repent, how much ever greater you sin, the Lord is mightier to cleanse it and get close to him. மாறாத அவருடைய நியாய பிரமாணத்தை, மாறாத அவருடைய வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்களை மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பாவங்களை கழுவ அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். And when we follow the commandments which is unchanging and everlasting, then he will wash all our cleanse when we repent. அந்த மனம் திரும்புதல் அனுபவத்துக்குள்ளாய் நாம் போகும் பொழுது பரிசுத்தத்திற்கு நேராய் நம்மை நடத்த தேவனுடைய விரல் அது ஆயத்தமாய் காணப்படுகிறது. The finger of God is ready when we examine ourselves, and when we repent, it will do his work. தேவனுடைய விரலின் கிரியை அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறது. The fingers of God will show his power. அவருடைய கட்டளை, அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே வாழ்க்கையிலே ஆழமாய் பதிக்கிறதா இருக்கிறது. And it will impress God's command deeply in our heart. கடைசியாக தேவனுடைய விரல் என்ன செய்கிறதுனா பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. Last, the finger of God will instill holiness in our life. நம்மை நேசிக்கிற நல்ல பிதாவே, Beloved loving Father, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். thank you for this beautiful day. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அடிமைத்தனத்தில் அவங்க இருக்கும் பொழுது தேவனுடைய விரலின் கிரியை மூலமாய் உம்முடைய வல்லமை வெளிப்பட்டபடியால் நன்றி ஆண்டவரே. Lord, when the Israelites were under captivity, through the power of the finger, it was revealed to them. தேவனுடைய விரல் விடுவிக்கிற அந்த கிரியை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறபடியால் நன்றி. Lord, we thank you for your fingers is doing the works of deliverance. உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவீராக Let your ஆண்டவரே. power be revealed, Lord. இரண்டாவதாக உம்முடைய கட்டளைகளை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் பதித்து அதன்படி வாழ்க்கையை வாழ நீ கிருபை தருவீராக. Lord, give us the grace that we will impress God's commands in our உம்முடைய heart. மாறாத வார்த்தையை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு பலன் தருவீராக Give ஆண்டவரே. us the strength that will hold to the unchanging word. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, Above everything, God. உம்முடைய விரலின் கிரியை எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை நிலைநிறுத்த போகிறபடியால் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். Lord, the works of your finger, it's going to instill holiness, for that we thank you. உம்முடைய விரலின் ஆசீர்வாதங்களை கிரியை எங்களுடைய வாழ்க்கையில பார்க்க எங்களுக்கு பலன் தருவீராக. Give us the strength in our life that we continue to see the works of the fingers of God. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Jesus' name, Father. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம், அன்பு, அடுத்தது மாதம் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவரோடு விசேஷமாக அவருடைய விரல்களின் அந்த காரியங்களை கேட்டு நம் அனைவரோடும் கூட அவருடைய பரிசுத்தத்தை பெற்றவர்களாக நாம் ஜீவிக்க கர்த்தர் அவருடைய வருகை வரைக்கும் கிருபை தருவாராக. எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒருவராக. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.